மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அந்த மீனராசிக்கு உண்டான கிரகம் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று நிற்கிறாரு. அவரோட பார்வை ராசிக்கு உழுகுது. ராசியில் சனி பகவான் இருக்காரு. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஜென்மச்சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஆனாலும் கூட நெருப்பு சுடத்தான் செய்யுங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் கவனத்தோடு செய்கிறது ரொம்ப நல்லது. தாய் தந்தை இவங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் பார்க்கலங்க, வெளிநாட்டில் இருக்கிற நானே அவங்கள பார்க்கணுன்னா இந்த மாதத்தில் போய் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலுக்கு உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கும். மருத்துவ செலவுகளை கொஞ்சம் வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பூமி வாங்கலான் இருக்கிறாங்க, ஏதாவது இடம் வாங்கலான் இருக்கிறாங்க, அந்த மாதிரி செலவுகளும் கொடுக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் தவறாமல் அதுக்கெல்லாம் செய்யலாம். கடன் வாங்குறதுனா அந்த மாதிரி விஷயத்துக்கு கடன் வாங்கலாம். கடன் யாராவதுக்கு கொடுக்கறதோ அல்லது நான் கடன் அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டேங்கிறத தவிர்க்கிறது நல்லது. அது மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி இதையெல்லாம் தவிர்த்துக்கணும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சால் இந்த மாதத்தில் வாய்தா வாங்கிக்கோங்க. இந்த மாதம் கோர்ட்டில் நமக்கு சாதகமாக நடக்காது, கொஞ்சம் பாதகமாக போயிடும். அதனால கோர்ட்டு விவகாரங்கள், வழக்கு விவகாரங்கள், சொத்துக்களை விற்கலான்னு இருக்கிறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு பொறுமையாக இருந்து சரியான சொல்லுவாங்க, ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரையும் வாடி நிற்குமாம் கொக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருந்து சரியான நேரத்தில் சரியான டைமில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இது சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ நவம்பர் மாதம் மீனராசிக்காரங்க என்னதான் குரு பார்த்தாலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சாமர்த்தியமாக இருக்கணுங்கிறது தான் அறிவுறுத்தப்படுது. இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான பலன் எல்லாம் கேட்டீங்க. உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, நான் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடையை தெரிஞ்சுக்கோங்க.